ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானில் சவதரித்திருந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். இங்கே இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, புறப்பட்டு போய் went forth, அவர் makes a journey, ஒரு பிரயாணத்தை செய்கிறார். இந்த புறப்பட்டு போகுதலுக்கு முன்பதாக before he went forth என்பதற்கு முன்பதாக அவருடைய தகப்பனார் பற்றி நாம் சில சத்தியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவர் தகப்பனாரை பற்றி குறிப்பு இருக்குது. அதை போய் வாசிக்க கேளுங்க. 11:31 of Genesis. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு புறப்படுதல் இருக்கு. அங்கே ஒரு சைக்கிள் அல்லது சர்க்கிள் ஆஃப் குரூப்ஸ் அங்கே இருக்கு. முதலாவது ஆபிரகாமு, இரண்டாவது லோத்து, மூணாவது சாரால் என்ற 3 வரிசைப்படுத்தி அவர் கூட்டிட்டு போறார். யார் இந்த தேராக், யார் இந்த ஆரான், இவர்கள்லாம் யார் என்பதை வரலாற்று பூர்வமாக சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனோக்கு என்பவர் ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறை என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறை யார் மூலமாக வருதென்றால், காயினுக்கு ஆபேலுக்கு பதிலாக அவள் சேத் என்ற ஒரு குமாரனை பெற்று சேத் ஏனோஸ் என்ற ஒரு குமாரனை பெறும்போது மனிதர்கள் எல்லோரும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். எப்படியோ அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்த சந்ததியில் 7வது தான் யாரு? இந்த ஏனோக்கு. இந்த ஏனோக்கை பற்றி நாம் தெளிவாக நாம் படித்து விட்டோம். இந்த ஏனோக்கு ஆதாமிலிருந்து காயின் வழியாக வந்த 3ஆம் தலைமுறை. காயினுக்கு ஒரு பிள்ளையை பற்றிட்டு அதுக்கு ஏனோக்கு என்று பெயர் வைக்கிறார். என்னவோ நினைச்சாரோ தெரியல, தம்பியை கொண்டுட்டோம், இப்போ நம்ம சகோதரனை கொண்டுட்டோம், இப்போ எல்லாத்தையும் கூட்டி இணைப்புன்னு ஒரு பட்டணத்தை பேர் வைக்க, KK நகர், JJ நகர், அண்ணா நகர், இப்படி எத்தனையோ நகர் மாதிரி அவர் தாம் பேரில் வச்சா யாரும் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா அவருக்கு பேர் அங்கே பேரில் இருக்கிறனால தன் மகன் பேரில் வச்சு ஒரு பட்டணத்தை கட்டுறார். அந்த பட்டணம் 3ஆம் தலைமுறை. அந்த 3ஆம் தலைமுறை அப்போ 7ஆம் அங்கே தலைமுறைக்கு வரணும். ஏனாக்கு அதுக்கு இடையில கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறை கேப் கிடக்கு. இந்த கேப்பில் அந்த பட்டணம் பயங்கர டெவலப் ஆயிடுச்சு. அண்ணா நகர், KK நகர், JJ நகர்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருக்குது. அதுபோல் டெவலப்மெண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பயங்கரமான வளர்ச்சி, ஆக்கிபேஷன் எல்லாம் நிரம்பி ரியல் எஸ்டேட்லாம் உண்டாகி பெரிய லெவல் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறனால ஏனோக்கு 7ஆம் தலைமையில் பார்த்தார், என்னடா இவனுங்க தேவபக்தியற்ற இடத்துல இவனுங்க போயிட்டானுங்கன்னு தன்னை பிரித்து கொண்டார். தன்னை அப்படிப்பட்ட இடத்திலிருந்து தன்னை வேறு பிரித்து கொண்டு தான் அவர் என்ன செய்கிறார், போகிறார். அப்போ இன்டகிரேஷன் என்று சொல்லப்படுகிற ஒன்றிணையணும் அப்படின்றதுக்கு இந்த ஏனோக்கு எதிர் நிற்கிறார். இல்லை 3ஆம் தலைமை ஒரு பட்டணத்தை உண்டாக்குறது தப்பு இல்லை, ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறது தப்பு இல்லை. அது நாளடைவிலே அது சீரழிஞ்சு கெட்டழிஞ்சு அதில் என்டர்டெயின்மெண்ட்டு, பொழுதுபோக்கு மற்றும் உலகம் முழுவதும் அதில் இருந்துச்சுன்னா அதை நம்ம வெளியே வர வேண்டியது தான் முக்கியம். கடவுளே இல்லை, தேவனை பற்றி எந்த விதமான பாட்டோ ஆராதனையோ அறிவோ எதுவுமே இல்லை, முழுவதும் இம்மைக்குரியது என்றால் என்ன செய்ய முடியும்? எனக்கு பிரிச்சுக்கிட்டார். அவர் பிரிக்கும்போது அவர் மெத்துசேலா என்ற பிள்ளையை பெறும்போது அவருக்கு அவர் தான் பெரிய தீர்க்கதரிசி ஆச்சு. தனி மனித வெளிச்சம் அவருக்கு இருக்குது. மெத்துசேலா என்றால் ஜலப்பிரளயம் வரும் அப்படின்றத பேர் வச்சுட்டு இவன் சாவும்போது ஜலப்பிரளயம் வரும்ன்ட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். இவனுக்கு பேர் வச்சுட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏனோக்கு தன்னை வேறு பிரித்து கொள்ள காரணம், இந்த சமூகம் எப்படி தேவனற்றதாக போய்விட்டது, விக்கிரகங்களுக்குள்ளாக போய்விட்டது என்பது அதனுடைய பாடமாக இருக்கிறது. இந்த தேவன் அவபக்தி நிறைந்தவர்களாக ஒரு சமூகம் மாறிவிட்டது. சமூகத்தை விட்டு நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதை ஏனோக்கின் பாடம். அதை யூதா 1:14 தெளிவாக நம்ம வாசித்தோம். அவபக்தி உள்ள மனிதர்கள், அவபக்தியின் கிரியை, அவபக்தியின் பேச்சு, அவபக்தியானவர்கள் என்று 4 முறை அவர் நியாயத்தீர்ப்பை எழுதி வச்சுட்டார். அன்காட்லி. அதை தான் தாவீது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். த காட்லி அண்ட் த ஃபெய்த்ஃபுல் சீசத் இல்லாமல் போகிறாங்களே. இப்போ காட்லினா யார்? நீங்களும் நானும் தாங்க. உண்மையவர்கள் நீங்களும் நானும் தான். யாரோ எங்கேயோ இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நமக்கு தான் இந்த பொறுப்பு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வானத்தையும் பூமியும் சர்வசேனையும் சிருஷ்டித்தார். God created the heaven and earth and all the host of it. சர்வசேனை என்றால் என்ன? சர்வசேனை என்பது the character and purpose. சர்வசேனை சிருஷ்டித்தார், த கேரக்டர் அண்ட் பர்பஸ் என்பதை மறந்துவிடக்கூடாது. வானத்தில் இருக்க பூமியில் இருக்க அனைத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. அதில் இயங்காவிட்டால் அதுக்கு அதனுடைய பிறவி பயன் கிடையாது. அதுபோல் நாமும் கூட மீட்கப்பட்டதனுடைய கேரக்டர் அண்ட் பர்பஸை நாம் விளங்கி கொண்டு நாம் இந்த பூமியிலே தேவபக்தி உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்பதை நாம் தேவ சமூகத்தில் எப்போதும் we have to be consciously aware of it.
கான்ஷியஸ்னஸ் நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் உன் 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 பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏப்ரஹாம் வில் பி கான்ஷியஸ் ஆஃப் ஹிஸ் பர்பஸ் அண்ட் கேரக்டர். அந்த ரெண்டாம் வாக்குத்தத்தம் உன் பேரை பெருமைப்படுத்த. அவனா திருட்டு பைய, அவனா அயோக்கிய பைய. தேர் இஸ் கேரக்டர் அண்ட் பர்பஸ். அந்த பேரில் கெட்டு போகுது. ஒரு பேர் என்பதில் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் 1 2 3 நம்பருக்கு கொடுத்துடலாமே பேசாமல். சிவா பிரதர் 005, எஸ் மேத்யூ பிரதர் 007. அப்படி ஏன் கொடுக்கல? வை தேர் இஸ் எ நேம். அந்த பேருக்கு பின்னாடி தி மீனிங், தேர் இஸ் எ கேரக்டர் அண்ட் பர்பஸ். அதைத்தான் நம்ம கொண்டு வரோம். அண்டால், எஸ்தா, இப்படிலாம் பேர் வைக்க காரணம் என்ன? தி மீனிங் அண்ட் பர்பஸ். நம்பராக கொடுக்க சொன்னார் ஆண்டவர் எல்லாருக்கும். 144,000 பேர்னு சொன்னோன்னே எல்லாரும் நம்பர் கொடுத்துடலாம். இவர் தான் 1, இவர் தான் 2, இவர் தான் 3, அப்படி நம்பர் கொடுத்து 144,000 வரல அப்படின்னு நம்பர் கொடுக்க முடியாது. ஈச் ஹாஸ் அ நேம். அந்த நேமுக்கு பின்னாடி என்ன இருக்குது? உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். 2ஆம் வாக்குத்தத்தம் இருக்கு இல்லையா? அதுனா என்னன்னா கேரக்டர் அண்ட் பர்பஸ். அந்த பேருக்கு பின்னாடி ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அது ஆபிரகாம் செய்யாட்டி அவர் பேர் பெருமைப்படாது. உங்கள் எல்லாருடைய பெயருக்கு பின்னாடி ஒரு நோக்கமும் தன்மையை நீங்கள் செயல்பட்ட உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். பேரை அவர் பெருமைப்படுத்துவார். அதாவது சில்லி பயலுக, அதான் சில்லற பயலுக. அங்கே ரெகோபியாம் காலத்திலே அவர்கள் எப்படி கிரியை செய்தார்கள், சவுலின் காலத்தில் கிரியை செய்தார்கள் என்பதை நான் அறிவோம். அவர்கள் தாவீதையே அவர்கள் அங்கு தூஷித்தார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் இல்லை. அவர்களெல்லாம் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களெல்லாம் மிக மிக என்ன சொல்கிறது, பேஸ் அண்ட் மீன் பீப்புள். ஆனால் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்பது தான் தட் God created the heaven and the earth and all the host of it. வானங்களும் பூமி அதனுடைய சர்வசேனையினுடைய ஒரு பொருள் இதுதான். அதை தான் நீங்கள் ஆபிரகாம் தன்னுடைய அந்த பெயரின் ஆசீர்வாதத்தை உள்ள வைத்திருக்கிறார். இப்போ ஏனோக்கு அந்த தேபக்தி அற்றவர்களை குறித்து அவர் தெளிவுபடுத்துகிறார். அவனுங்களுக்கு தேபக்தி அற்றவர்கள்னா என்ன? தேர் இஸ் நோ கேரக்டர், தேர் இஸ் நோ பர்பஸ். எந்த விதமான தெய்வ நோக்கமோ தெய்வ திட்டமோ இல்லாமல் சுற்றுறது. இம்மைக்குரிய விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை இதை பண்ணி கத்தரங்களை ஆசீர்வதிச்சார், எங்களை அதை பண்ணார், அற்புதம் செய்தார், இதையே சொல்லிட்டு இப்போ புலம்பிட்டு கிடக்கிறது. நம்ம தான் என்ன பேசுகிறோம்? எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ எதுக்கு? கட்டடம் கட்டுறதுக்கா? அதுதான் இன்றைக்கி கொடுக்குறதுன்னு அதுக்கு போயிடுச்சு. கட்டடம் கட்டுறவன் எல்லாம் சபிக்கப்பட்டவன். அவன் எல்லாம் ஏனோக்கின் சந்ததி. அவன் ஒருவன் உருப்பட மாட்டான். அவன் எல்லாருமே காயின் வழி வந்தவர்கள் என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ளணும். ஜனத்தினுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும். யூ வில் பி பிளெஸ்ட் என்பது என்னது? இப்போ நம்ம அதை கொஞ்சம் படிக்கணும். அதை நம்ம படிக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இங்கே 7ஆம் தலைமுறை என்பவன் எப்படி தேவபக்தி அற்றவர்களை குறித்து, நோக்கமற்ற சந்ததியை குறித்து, பொறுப்பற்ற சந்ததியை குறித்து, தன்மையற்ற சந்ததியை குறித்த தீர்க்கதரிசி தன்னை விலக்கிக் கொள்கிறதை நாம் படித்தோம். அதற்கு பின்பு 10ஆம் தலைமுறை தான் நோவா. இந்த நோவாவின் காலத்தில் தான் ஜலப்பிரளயம். அதற்கு பின்பு நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளய சந்ததி என்பதை நாம் தெளிவாக படித்தோம். அது எப்படி இண்டிவிஜுவலிசம் அண்ட் பெர்மிசிவிசம் எல்லாத்துக்கும் அனுமதி பெற்று தனித்தன்மையிலே சுற்றி திரிது. அந்த சந்ததியை பற்றி நாம் தெளிவாக படித்தோம். அதற்கு பின்புதான் நாம் சிதறடிப்பின் சந்ததி என்ற ஒரு சந்ததியை நாம் காண்கிறோம். இந்த நோவா துவங்கி ஆபிரகாம் வரைக்கும் 10 தலைமுறை. நோவா டு ஆபிரகாம் 10 தலைமுறை. இங்கே ஒரு நுணுக்கமாக ஒன்றை கவனிக்க வேண்டும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. இது கொஞ்சம் நுணுக்கமான ஒரு ஆராய்ச்சி. 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பிரசங்கி. நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். அப்போ இந்த 10 அதிபதி, நோவா டு ஆபிரகாம் 10 பேர் எவன்டின் தேவன் பேசல. 10வது அவர் பேசினது ஆபிரகாம் கிட்ட தான் பேசுறார். ஆபிரகாமுக்கு 12:1 தேவன் அவனுக்கு தரிசனமாகி உன் தகப்பன் வீட்டை, உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு போன் தேவன் அந்த ஞானம். அப்போ ஞானம் என்ற இடத்தில் ஆபிரகாம் இந்த வசனத்தின் கோட்பாட்டின்படி இருக்கிறார். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகள், அந்த 10 அதிபதிகளை நோவா டு ஆபிரகாமா எடுத்துக்கணும். ஆனால் அந்த 10வது அதிபதி கிட்ட தான் தேவன் பேசுகிறார். ஞானம் தன் ஆங்கிலத்தில் வாசி chapter 7 verse 19. Wisdom strengthened the wise more than the 10 mighty men which are in the city. 10 பேர் இருக்கிறான். அதில் இந்த wisdom strengthens the might. அதில் ஆபிரகாம் என்பவர் அங்கே ஞானவான் என்ற இடத்திலே பலப்படுகிறார். அவரிடத்தில் தான் தேவன் பேசுகிறார். அப்போ இவர் ஞானவான் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் இண்டக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இவர் 10ஆம் தலைமுறையிலே தேவன் இந்த ஆபிரகாமோடு கூட நோவாவிலிருந்து 10ஆம் தலைமுறை பேசுகிற இடத்தில் தேவன் இருக்கிறார். இப்போது சேர்த்து ஆபேலுக்கு பதிலாக அவன் இன்னொருவனை பெற்றெடுத்து ஏனோஸ் என்ற காலகட்டத்தில் தேவனை தொழுது கொண்ட இந்த சந்ததி
நோவாவின் காலகட்டத்திலே அவர்கள் எல்லாரும் பேலையை கட்டி தப்பித்த பின்பு இந்த நோவா he became a husbandman and vineyard planter என்றதை நம்ம படித்தோம். அவர் பூமிக்குரிய மனிதனாகி திராட்சை தோட்டத்தை வச்சு அவர் குடிச்சு விரிச்சு கிடக்கிற இடத்துல ஷெம், யாபேத், ஹாம் அண்ட் காம் என்கிற 3 பேருடைய வரலாற்றில் ஷெம் என்பவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் எப்படி ஷெம்மினுடைய இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சந்ததியில் இந்த தேராகும் இந்த ஆரானும் விக்கிரக வழிபாட்டுக்குள் வந்தார்கள் என்பது நமக்கு தெரியல. நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தான் எப்படி வந்தார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்திலே குறிப்பு இருக்கு. ஷெம் என்பவன் நோவாவினுடைய ஆசீர்வாதத்தை பற்றி தேவ அறிவை பற்றி இருக்கிற இடத்திலே அவன் இருக்கிறான், ஆசீர்விக்கப்பட்டவன் என்று அங்கு ஆசீர்வதிச்சாலும் யோசுவா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்திலே ஒரு டேஞ்சரஸான விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டு வாசிக்கலுங்களேன். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து. இங்கதான் வருது, இங்கே அவர்கள் எப்படி விக்கிரக ஆராதனை வழிபாட்டுக்குள் சென்றார்கள். இந்த தேராக ஆரான் எல்லாம் அதிலே தான் ஆபிரகாமை அப்புறத்திலிருந்து இப்புறம் கொண்டு வந்தார் என்பதுதான் வரலாறு. இப்போ 7ஆம் தலைமுறையிலே ஒருவரை பிடித்தோம், அவர் பிரியமானவர். 10ஆம் தலைமுறையிலே ஒருத்தரை பிடிக்கிறோம், அவர் தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் அந்த 7:19 படி ஞானவான் என்ற இடத்தில் ஞானத்தை பெற்ற இடத்தில் தேவன் இவரை தன்னுடைய தகப்பன் அங்கே தகப்பன் அவருடைய தாத்தா தேராகு ஆரான் இவர்கள் எல்லாரை விட்டு தேவன் அங்கே சகோதரர்களை விட்டு பிரித்து எடுக்கிற இடத்தில் இந்த குறிப்பு இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் விக்கிரக வழிபாடுக்குள் இருந்த இடத்தில் ஆபிரகாம் அதை விட்டு அவர் வேறு பிரிக்கிறார். இதான் அதில் தான் 11:31 அந்த தேராகு தான் புறப்பட்டு போகிற இடத்தில் விக்கிரக வழிபாட்டுக்குள் இருந்தாலும் அவர் அங்கே விட்டு புறப்பட்டு வேற இடத்துக்கு செல்கிற இடத்தில் அந்த விக்கிரக வழிபாடினுடைய தாக்கம், த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு என்றால் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கு பாருங்க. 31 வாசிங்க, 11:31. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும், முதல்ல அவர் தேர்ந்தெடுக்கிறது குமாரனாகிய ஆபிரகாமை. இரண்டாவது ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும், ஆரோனுடைய குமாரனும் பேரனுமாய் இருந்த லோத்து, இரண்டாவது லோத்தை பிடிச்சி கூட்டு இழுக்கிறார். அப்புறம் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவி ஆகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு, இப்படித்தான் அவர் சர்க்கிள் வைக்கிறார். இப்படிதான் அவர் தன்னை போகும்போது த சர்க்கிள், த குரூப், ஆபிரகாம் முதல்ல, லோத்து ரெண்டாவது, சாரா மூணாவது போகிறார். ஏனென்றால் அவர் விக்கிரக வெளிச்சத்தின் கீழ் தாக்கத்தில் இருக்கிறார். தேவனுடைய சரியான பார்வை அவருக்குள் இல்லாதபடினால் யாரை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாத இடத்துல இந்த குழப்பத்தில் இந்த தேராகு இந்த ஆரான் என்பவர்கள் இருந்தார்கள் என்பது இதனுடைய குறிப்பு. புறப்பட்டு ஆனால் 12ஆம் அதிகாரம் தேவன் அழைத்து தேவன் வந்த இடத்தில் ஆபிரகாம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தங்கள் சகோதரிய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானில் சவதித்திருந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு. எப்படி போகுது? முதல்ல ஆபிரகாம் சாராலையும், பின்பு வாசிங்க அந்த வசனத்தை. தன் சகோதரிய குமாரனாகிய லோத்தையும், லோத்து மூன்றாவது தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு, ஆரானிலே சவதரித்த அனைத்து ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய். இங்கே அவருடைய அந்த ஒழுங்கு முறை பற்றினதான சீக்வென்ஸ் அண்ட் ஆர்டர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சாரால் என்கிறதான அந்த உடன்படிக்கையின் வாக்கு தத்தத்தின் அந்த சிறப்பை தனக்கு பின்பு வைத்துக் கொள்ள, அதுக்கு பின்பு இந்த லோத்து வருவதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆரானிலே அவர் சம்பாதித்த ஆத்துமாக்கள், அது முக்கியமான விஷயம். ஆரானிலே அவர் சம்பாதித்த ஆத்துமாக்கள், அதை நாம் குறிப்பில் வைக்க வேண்டும். இப்படியாக இந்த ஆபிரகாம் தான் அக்கரையிலே அப்புறத்திலே இருந்து விக்கிரக வழிபாடுக்குள் இருந்தவரை தேவன் இப்புறத்திலே கொண்டு வந்து ஒன்றான மெய் தேவனுடைய வெளிச்சத்தை பெறுகிற இடத்தில் அவரை வேறு பிரித்து அங்கே நடத்துகிற இந்த வரலாற்றிலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. 12:6. ஆபிராம் அந்த தேசத்தை சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள்.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்படி நிறுத்துங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அது ஆங்கிலத்தில் வாசிக்க கேளுங்களேன். 12:6-7. And Abram passed through the land unto the place of Shechem, unto the plain of Moreh, and the Canaanite one was then in the land. And the Lord appeared unto Abraham and said, Unto thee seed will I give this land. And they builded an altar unto the Lord who appeared unto him. உன் சந்ததிக்கு உன் வித்துக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று தேவன் அங்கே தெளிவுபடுத்துகிறார். அவருக்கு இல்லை, அவருடைய சந்ததிக்கு. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்ன உடனே அங்கே ஒரு பலிபீடத்தை அவர் கட்டுகிறார். சுற்றி திரிந்து அந்த இடத்துக்கு பாசஸ் த்ரூ, ஜர்னிஸ் த்ரூ, அவருடைய பிரயாணத்தில் அவர் போய்கொண்டிருக்கிறார். தேவன் அங்கே அவருடைய சந்ததிக்கு என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி முடித்து அடுத்த வசனத்தை வாசிக்கலுங்க. நெக்ஸ்ட் வேர்ஸ். அதன் பின்பு ஆபிராம் புறப்பட்டு அதன் பின்பு மீண்டுமாக அவர் பிரயாணப்படுகிறார். புறப்பட்டு போ என்ற இடத்தில் அதன் பின்பு மீண்டுமாக புறப்பட்டு போய் தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் அதுக்கு மேல் வசனம். பின்பு அவன் விடமிட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டான். இது முக்கியம். அங்க பெத்தேல் கிழக்கு மேற்கு என்ற இடத்தில், ஆயி பெத்தேல் கிழக்கு மேற்கு என்ற இடத்தில் ரோட்ல ஒரு டென்ட்டை போடுறார். ரோட்டில் தான் அவர் டென்ட் அடிக்கிறார். ரோட்டில் ஒரு கூடாரத்தை போட்டு உக்காந்துட்டார். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி நிறுத்தல, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்னு அங்கு சொல்லப்பட்டிருக்கு. முந்தைய இடத்திலே அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி முடிச்சிட்டாரு. ஆனால் இங்கே இரண்டாவது இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார். இந்த தொழுது கொள்ளும்போது யார் இருந்தது? ஆரானிலே அவர் சம்பாதித்த ஆத்துமாக்கள் அவரோடு கூட இருக்கிறார்கள். இந்த ஆரானிலே அவர் சம்பாதித்த ஆத்துமாக்கள் தான் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் 318 என்ற பேர் அவர் வீட்டிலே பிறந்தவர்கள். அந்த 318 பேரை கொண்டுதான் ஆபிரகாம் நீதியை நடப்பித்து லோத்தை மீட்டு கொண்டு வருகிறார். அதற்கு பின்பு 17ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனத்தை வாசிக்கணும். ஆதியாகமம் 17ஆம், அது நமக்கு தெரிஞ்ச வசனம். 14 நமக்கு தெரியும். 318 பேர் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களை கொண்டுதான் போயிட்டு வரார். அந்த 318 பேர் தன் வீட்டிலே பிறந்தவர்கள். ஆரானிலே அவர் சம்பாதித்த ஆட்கள். ஆரானிலே தேவனை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறார். அந்த ஆபிரகாமினுடைய கேரக்டர் அண்ட் பர்பஸை புரிந்து கொண்ட இடத்தில் அவருக்கு பின்னாடி வந்துட்டாங்க. ஒருவனை பின்பற்றுவதற்கு அவனுடைய கேரக்டர் அண்ட் பர்பஸை பின்பற்ற வேண்டும். சும்மா இவர் பின்னாடி போகிறான் அவர் பின்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவர் பின்னாடி போகிறீங்கன்னா அவருக்கு என்ன தன்மை இருக்கிறது, வாட் கேரக்டர் ஹி ஹேஸ், வாட் பர்பஸ் ஹி ஹேஸ், என்னையா நோக்கம், அல்டிமேட்லி வாட். பெந்தகோஸ்னா என்னங்க? ஒருமைப்பாடு. நீ ஆதி பெந்தகோஸ்டின் பேர் வச்சாலும் கடைசி பெந்தகோஸ்டின் பேர் வச்சாலும் ஒருமைப்பாடு இல்லாட்டி அது பெந்தகோஸ்ட் கிடையாது. பெந்தகோஸ்ட்னா என்னது? ஒன்னஸ். அதை பீஸாக ஆக்கிட்டு பீஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல பெந்தகோஸ் என்பதே கிடையாது. பெந்தகோஸ்ன்னு பேர் வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக முட்டைகோஸ்ன்னு வச்சுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு காலைல அதை தான் நாங்கள் எல்லாம் வெட்டணும். 10 கிலோ முட்டைகோஸ்ன்னு பேர் வை, உன் சபைக்கு பேர், அது நல்லா இருக்கும். பெந்தகோஸ்ன்னு வைக்கக்கூடாது. முக்காவாசி பேர் அப்படி தான் இருக்கான். ஒருமைப்பாடு அற்ற இடத்தில் என்ன செய்ய இந்த மானங்கட்டவனுங்களை? ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த உணர்வும் இல்லை. பெயர் என்றால் என்ன? கேரக்டர் அண்ட் பர்பஸ். ஒருவனுக்கு கேரக்டரும் பர்பஸ் இல்லைன்னா விட்டு தொலைங்கடா, அதுதான் முக்கியம். விட்டு தொலைஞ்சாதான் உணர்வடைவான் ஒருவன். அது அங்கே தான் ஆரானிலே இந்த மக்கள் எல்லோரும் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை நன்கு உணர்ந்தவர்கள். நன்கு உணர்ந்த இடத்தில் அவர்கள் ஆபிரகாமை பார்க்குறாங்க, கேரக்டர் அண்ட் பர்பஸை கவனிக்கணும். சாராலை பார்க்குறாங்க, கேரக்டர் அண்ட் பர்பஸ். ஆங்கிலம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கேட் நைட் இதெல்லாம் ஆங்கிலம் தானே. அது போல் கேரக்டரையும் புரிஞ்சுக்கிங்க, அது போல் பர்பஸையும் புரிஞ்சுக்கிங்க. எல்லாம் நம்ம நிறைய இங்கிலீஷ் தான் பேசுகிறோம். ஸோ ஆகையால் என்ன சொல்ல வரோம் நம்ம இப்போ? லோத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆபிரகாம் வச்சிருந்த சொத்து எல்லாத்தையும் அவன் எங்களுக்கு தெரியுது. ஆபிரகாம் சாப்பிட்ட சாப்பாடை கொடுக்குறாரு. அவர் தூங்குற இடத்துல அவனுங்களும் தூங்குறானுங்க. அவரும் கூடாரம் இவனுங்களும் கூடாரம், எல்லாம் ஒன்றா தான் இருக்கா. சம்பாதித்த ஜனங்கள் ஆபிரகாமினுடைய வெளித்தன்மையை டிரான்ஸ்பெரன்சியை பார்க்கிறார்கள். எந்த நோக்கத்தோடு அவர் வாழ்கிறார் என்பதை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு பிறந்த பிள்ளை தான் 318 கூப்பிட்ட உடனே வர்றான். சண்டைக்கு போய் லோத்தை போய் இழுத்துக்கிட்டு வராங்க. அவர்களை பற்றி தான் அந்த 17, 12, 13 வசனங்களை வாசிக்கணும் இப்போ ஆதியாகமம்.
உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையையும் வீட்டிலே பிறந்த பிள்ளை யாராவது வீட்டில் பிறந்தது ஆபிரகாமுக்கு ஆரானிலே சம்பாதித்த ஜனங்களை கொண்டு 318 பேர் பிறந்த வீட்டிலே பிறந்தவர்களும் உன் வித்து அல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையையும். இப்ப புரியுதா இவர் எதுக்கு பணம் வச்சிருக்காருன்னு? அவர் அந்த பணத்தை வச்சு என்ன செய்யறார் என்றால் வித்தல்லாத அந்நியர்களையும் விலை கொடுத்து வாங்குறார். விலை கொடுத்து வாங்குறார். அந்த பணம் எதுக்கு? ஆபிரகாமுக்கு வீடு கட்டவா, அல்லது ஹவுசிங் போர்டு கட்டவா, இல்லை ரியல் எஸ்டேட் உருவாக்கி எல்லாருக்கும் வந்து கம்யூனிட்டி சென்டர் உருவாக்கி விடவா? ஆபிரகாம் ரியல் எஸ்டேட் பில்டிங் அடுக்குமாடி 12 காண்டனோமியம் இப்போ கட்டுறானுங்க பார்த்தீங்களா? எத்தனையோ ராம்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் பேரெல்லாம் வரமாட்டேங்குது. சீப்ராஸ் அப்போல ஏப்ரஹாம்ஸ் ரியல் எஸ்டேட். பிரைஸ் பீ டு காட். இப்படிப்பட்ட இடத்துல ரியல் எஸ்டேட்டை கட்டிக்கிட்டு இருந்த பணத்தை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர்கள் உன் வித்தல்லாதவர்களை அவர் விலை கொடுத்து வாங்குறார். வாங்கி அவர்களையும் என்ன செய்கிறாரு? மற்றவெல்லாம் வாங்கி அவர்களை அடிமைப்படுத்துகிறான். இவர் வாங்கி அவர்களை லிபரேஷன் சுயாதீனப்படுத்துகிறார். இதான் வித்தியாசம். அவருக்கு எவ்வளோ காசு இருந்தால் அவளுக்கு வாங்கி அவர்களை விடுதலையாக்கினார். இன்னும் நிறைய அவருக்கு கொடுத்துருந்தா நிறையா காசை வச்சு தேவர் என்ன பண்ணியிருப்பார்? நிறையா அடிமைகளை மற்றவங்கிட்ட போனால் கொத்தடிமை, ஆபிரகாமுகிட்ட வந்தால் சுதந்திரம். அதுக்கு அந்த மனுஷன் பாடுபட்டிருக்கிறான்ற வெளிச்சத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க. அந்த காலத்திலே அடிமைகளாக வாங்கினவங்க மற்ற இனத்தார் மற்ற ஜனத்தார் வாங்கியிருந்தா கொத்தடிமை. ஆபிரகாம் அப்படிப்பட்ட இடத்திலே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி தனக்கு இருந்த பணத்தை கொடுத்து வாங்குறார். தேவன் சொல்கிறாரு அவர்களையும், வாசிங்க அந்த வசனத்தை, உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம். ஏன் அங்க குடிச்சு காசு குடிச்சு ஏன் வாங்குறாரு? ஐயோ எவனோ வாங்கிட்டு போய் கொத்தடிமையா வச்சுக்கிட்டு இருக்கானே, நம்ம கொஞ்சம் பேரை வாங்கி மீட் எடுப்போம்னு கொஞ்சம் வாங்குறாரு. எவ்வளவு நல்ல மனுஷன் ஆபிரகாம். பணம் எதுக்கு வச்சிருந்தாரு? இதை இந்த ஜனங்கள் நன்கு அறிகிறார்கள். ஆபிரகாமுக்கு இருக்கிற பணம் எதற்கு என்பதை நன்கு அறிகிறார். இந்த ஆபிரகாமுக்கு பணம் எப்படி இருந்துச்சு? 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னெல்லாம் பணம் இருக்குன்னு பார்ப்போமே. 2 வாசிங்க. ஆபிராம் மிருக ஜீவன்கள் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். வெள்ளி பொன்னு என்பது லிக்விட் அசெட், திரவ சொத்து. லிக்விட் அசெட்னா என்ன தெரியுமா? சட்டென்று அதை பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆடு மாடு மற்றதெல்லாம் விற்கிறத விட பொன் வெள்ளியை லிக்விட் அசெட்ஸ் சீக்கிரமாக அதை விற்று பணமாக்கலாம். அது டிரான்சாக்ஷனுக்கு ரொம்ப ஈஸி. அதுக்கு தான் பொன் வெள்ளியை வச்சிருந்தார். பொன் வெள்ளியை வச்சு என்ன செஞ்சார்? அவர் அடிமைகளை வாங்கினார். அவர்களை சுயாதீனப்படுத்தி அவர்களுக்கு தேவ வெளிச்சத்தை கொடுக்க முடியுமா என்று கொண்டு வந்தார். அவர்களை விருத்த சேதனம் செய்ய என்று தேவன் அவர்களுக்கு சொல்கிறாரே. அப்போ அவர்களுக்கும் ஏன்னு கேட்க மாட்டான் அவன். அடிமை எங்கே கேட்பான்? ஆனால் அவர்களுக்கும் அவர் சொல்லிக் கொடுப்பார் என்பது தேவன் அறிவார். இந்த ஆபிரகாமை பற்றி தான் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தனக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கும் ஆபிரகாம் நீதி நியாயத்தை போதிப்பான் என்று அறிந்திருக்கிறேன். இதாங்க ஆபிரகாமின் மார்க்கம், இதான் ஆபிரகாமின் சந்ததி. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீதி தனக்கும் தன் பின்வரும் சந்ததி யாரெல்லாம் இருக்கிறார்? சந்ததியில் அவர் காசு கொடுத்து வாங்கின அடிமை இருக்கான், அவர் வீட்டில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். இவருக்கும் சந்ததி வரப்போகுது. அவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், இவனுக்கு ஒரு சோறா? ரெண்டு அடுப்பாக வச்சு சமையல் பண்ணுறாங்க. அல்லது வந்து ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு அமெரிக்காலையும் இங்கிலாந்துலேயும் போயிட்டு ஆக்ஸ்போர்ட்லேயும் ஏழுலையும் படிக்க வச்சுட்டு மற்ற பிள்ளைகளெல்லாம் வந்து அங்கே தெருவில் ஊட்ட நம்முடைய ஊழியர்களும் நம்முடைய சபைகள் போலவா? ஒரே சமக்கல்வி கொடுத்தாருங்க. நீதி நியாயத்தை போதிப்பான் என்றால் சமகல்வி. அறியாமையில் யார் வைக்கல? ஆபிரகாம். எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொடுத்தார், எல்லோருக்கும் நியாயத்தை போதித்தார், எவனும் கேள்வி கேட்க உரிமை கொடுத்தார். இதான் ஆபிரகாம் நீதி நியாயத்தை போதிப்பான் என்றால் சமக்கல்வி. There was the equal rights of learning to everybody. ஆபிரகாம் அன்று செய்கிற மார்க்கம் இது. இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு அங்கே பாஸ்ட்ரு அவனுக்கு வர காணிக்கையெல்லாம் வாயில் போட்டு அவன் தின்னுட்டு கொளுத்து போய் தன் பிள்ளைகள் அமெரிக்காவில் லண்டனில் இப்போ அங்கே படிக்க வச்சு பிள்ளை தேவனுடைய அங்கே சபையை இன்னைக்கு தெருவில் விட்ட கதையில் ஆபிரகாமின் மார்க்கத்தை இப்போ அங்கே பேசுகிறானுங்க. வெக்கம் கட்டவனுங்க. இவனுங்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று ஏனாக்கு சொன்னது போல இந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இவனுங்க மேலே தேவன் 1014 தூதர்களை கொண்டு வந்து நியாயம் தீர்ப்பார். இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களை நியாயம் தீர்ப்பார். இந்த ஆபிரகாம் நீதி நியாயத்தை போதிப்பான் என்றால் யாருக்கெல்லாம் போச்சாரு? யாருக்குங்க போச்சாரு? அடிமையாக தன் பணத்தை கொடுத்து வாங்கினவர்களுக்கு, தன் வீட்டிலே கைப்படிந்தவர்களுக்கு, பிறந்த பிள்ளைகளுக்கு. தனக்கு தான் பிள்ளை இல்லையே, ஈசாக்கின் சந்ததிக்கு. இவ்வளோ பேருக்கும் இதை அவர் அறிவிக்கிற இடத்தில்தான்
இந்த ஆபிரகாம் சிறப்பு பெற்றிருக்கிறார். இந்த ஆபிரகாம் அங்கே மேன்மை பெற்றிருக்கிறார். இந்த ஆபிரகாமுடைய சிறப்பு தன் வீட்டிலே பிறந்த இந்த கைப்படிந்த இந்த 318 அந்த அனுபவத்தோடு ஒருமைப்பாடு, ஒத்துமை, ஏகத்துவத்தை அவர் அங்கே கொண்டு வரார். அந்த பெந்தகோஸ்தினுடைய ஆதி அப்போஸ்தல காலகட்டத்தில் அவனவன் எல்லாவற்றையும் விற்று தங்களுக்கு தேவையானதை பகிர்ந்து அவர்கள் சமமாய் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் ஒருமித்து ஏகமாய் கூடி சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதான் அவர்களுடைய வாழ்வியல். இதுதான் சுத்தமான பாஷை. இதுக்கு பேர் தான் சுத்தமான பாஷை. ஜெப்பனியா 3:9 வாசம் இல்லையா? எ பியோர் லாங்குவேஜ் என்பது அதனுடைய தன்மை. அவர்கள் ஆபிரகாமின் நோக்கத்தையும் தன்மையும் உணர்ந்திருந்தார்கள். 3:9 ஐ கிவ் யூ a pure language. இன்னைக்கு பியோர் லாங்குவேஜுக்காக இன்றைக்கி நம்மளாம் அடிச்சுக்கிட்டு கிடக்கோம். தமிழ் 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 என்று. அதில் என்ன நம்ம அடிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன நல்லா கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னெல்லாம் நமக்கு பாடம் எடுக்கணுமோ எடுத்து பெந்தகோஸ்தே வாழ்க்கைக்கும் பெந்தகோஸ்தே தன்மைக்கு ஏற்றவாறு நமக்கு அஸ்திபாரத்தை போட்டு விட்டு 2000 வருஷம் முன்னாடியே எல்லாரும் போயிட்டாங்க. அதனாலே நமக்கு இந்த உபதேசத்தை பேசுறதுக்கு வாழ்கிறதுக்கு எளிதாக இருக்கிறது. என்ன சொல்லிட்டு இன்னைக்கு சொல்ல கரெக்டாக பண்ணுறானுங்க. இந்த இனத்திற்கு மொழிப்பற்று இருக்கிறது, அவர்களுக்கு இனப்பற்று இருக்கிறது, இவங்களுக்கு இருக்குது இனப்பற்று மொழிப்பற்று, இவனுங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்குறேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு ஒரு பெரிய கிழவை எழுதி வச்சுட்டு போய்க்கிறான். பற்று என்பதே இல்லாத இனம் நம்ம. பற்று எங்கேந்திரா வரும் எங்களுக்கு? யாது முறை யாவரும் கேள்வி சொல்லிட்டு போனோம். எங்களுக்கு பற்று வருமா? பற்று கிடையாது, ஒன்றும் கிடையாது. தேவப்பற்று மட்டுமே எங்களுடைய பற்று. அதனால்தான் இந்த மக்களுக்கு உபதேசம். அதனால்தான் இவர்களுடைய வெளிச்சம் தான் பெரிய வெளிச்சம். ஏன் பேசினான் உபதேசத்தை? எந்த இனமாக அது பேத்துச்சா? இவன் பேசினான். இவனுக்கு மொழி பற்றும் கிடையாது, இனப்பற்றும் கிடையாது. ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போங்க, நீ யாருன்னு கேட்டு வேலை கொடுப்பான். நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்கல, சரியா? ஹூ ஆர் யூ? ஓ, யூ ஆர் ஃப்ரம் திஸ் எத்தனிசிட்டி. வேலை கிடையாது போ. ஏன்னா இருக்கிறவன் எல்லாம் இனப்பற்றும் மொழிப்பற்றும் உடையவன். அப்போ நமக்கு யாருங்க ஒத்தாசை? தேவனே நமக்கு ஒத்தாசை. இடத்துல நம்மை வேறு பிரிக்கணும். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் இந்த உபதேசத்துக்கு கேட்ட அசிபாரத்தை போட்டு போனாங்க. இப்போ உட்காந்து அடிச்சுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை பண்ண முடியாது. அதை தான் நாங்கள் செப்பனியா மிக தெளிவாக எழுதுகிறார். சிறுமையும் எளிமையுமானவர்களை மீதியாக வைப்பேன், அவர்கள் நாமத்தை சொல்லி வருவார்கள். இந்த மக்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு வாளாகாட்டி இவர்களுக்கு வேற எதுவுமே எந்த விமோச்சனமும் கிடையவே கிடையாது. அப்படி இல்லாட்டி இவனுக்கு எல்லா இடத்துலையும் சிறுமைப்படுத்தப்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு தேவனே தஞ்சம், தேவனே அடைக்கலும், தேவனே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். புரிஞ்சு கொண்டா சரி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் இப்படிப்பட்ட இடத்தில் தன்னை வேறு பிரித்து பெத்தேல் ஆய் என்ற இடத்துக்குள்ளே நடுரோட்டில் ஒரு கூடாரத்தை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். இது ஆபிரகாமின் வழி, இது ஆபிரகாமின் மார்க்கம். இதுதான் ஆபிரகாமின் மார்க்கம், த வே ஆஃப் ஏப்ரஹாம். அவர்களுக்கு தெளிவாக அவர்களுக்கு போதிக்கிற ஒருமைப்பாட்டை. அவர் சாப்பிட்றதை சாப்பிட்டார் சொன்னேன், அவர் உடுத்துனதை உடுத்தினார், படுத்ததை படுத்துறாங்க, எல்லாம் ஒன்றாக தன் நோக்கத்தை அவர் காட்டுறார். தேவன் சொல்கிறார், சந்ததிக்கு தருவேன் என்பதை தன் சந்ததிக்கு மிக தெளிவாக எல்லாருக்கும் போதிக்கிறார்.